அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபொழுதும் கைவிடாதே. ஆண்டவரே, எழுந்து வாரும், உமது வழக்கை நீரே நடத்தும். உமை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அடைக்கல மேரியின் கருத்துப்படி குடும்ப நலன் அருள்மரியின் ஆண்மலை பாற்றி அடையவும், பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்கும்படியாகும். மேலுமாய் ஜெயராஜ் ஜாய்ஸின் சபிதா கருத்துப்படி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் மரிய ஜேம்ஸ் ஆண்மைகளை பாற்றி அடையவும், மேலும் ஆண்டனி சாமி ரபேல் மேரி குடும்ப கருத்தின்படி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப சோதனைகள் அனைத்திலிருந்து விடுபடவும், ஞானாதிக்கம் மற்றும் சிந்தாதிரி அம்மாளுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலுமாய் மனுவேல் அந்தோனி மேரி குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும், குடும்பத்தில் இறந்த ஆண்டனி சாமி தங்கம் மரியம்மாள் மாசிலா மேரி இவர்கள் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் மிக்கோல் நல்ல குருவாக பட்டம் பெற்று இறைப்பணியில் தொண்டு செய்யவும், குடும்பத்தில் இறை ஆசிரியர் இருக்கும்படியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது வாரத்தை முடித்து 19வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்று ஆரம்பிக்கின்றோம். அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கும் எனக்கும் அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை, துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். நம் வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களை சந்தித்தாலும் அதை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக வழி நடத்துவார் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாண்பின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளது. தூய ஆவியோரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மலைமேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்திடும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்துதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார்.
மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனிமையே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்துளை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கியும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் வர ஆணையிடும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 19வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தொடர இருக்கின்ற இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய காலகட்டங்களில் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வுகளிலிருந்து நமக்கு ஒரு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளை இன்று நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார் ஆண்டவர். துணிவோடு இரு, பயம் கொள்ளாதே, அஞ்சாதே. சர்வாத சகோதர சகோதரிகளே, ஆதியிலே தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிறகு இவை அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்க தன் சாயலாக நம்முடைய ஆதி பெற்றோர்களை படைத்ததை நாம் காணுகின்றோம். ஒரு பச்சிளம் குழந்தை போல அந்த 2 உள்ளங்களும் இன்பவனத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வில் அச்சமில்லை, பயமில்லை, கலக்கமில்லை, பொறாமை இல்லை. இவை அனைத்தும் காணாமல் மகிழ்ச்சியோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது சாத்தானின் தீய சக்திகளுக்குள் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்களோ, எப்பொழுது தீய எண்ணங்கள் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் எழ ஆரம்பித்ததோ, அன்று முதல் இன்று வரை, ஏன் இந்த உலகம் அழிகின்ற வரையிலும் இறை சாயலாக படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே பயமும் அச்சமும் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கு கூட பயம் என்பது இருக்கின்றது. கல்லறைக்கு செல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் கூட பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்று இந்த உலகமே முழுவதுமாக கொரோனா என்கிற நோயினால் பயத்திலே அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இயற்கை சூழ்நிலைகளும் சரிவர கடந்து கொண்டிருக்கிற பொழுது மனிதர்களாகிய நாம் மட்டும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறதோ என்ற ஒரு பயமும் அச்சமும் நம்மை ஆட்கொண்டுதான் இருக்கிறது. இறை நற்செய்தி வாசகத்திலே பேதுரு ஆண்டவரை பார்த்து கூறுகின்றார், ஆண்டவரே, அது நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்று இயேசுவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே எண்ணமும் இதே ஏக்கமும் இதே விண்ணப்பமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த துன்ப களங்களிலிருந்து, இந்த துயரத்தொடரிடத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து, இந்த வேதனைகளிலிருந்து நான் கடந்து வர எனக்கு ஆணையிடும் என்று எத்தனை முறை நாம் இறைவனை பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த விண்ணப்பத்தில் நாம் வெற்றி கண்டிருக்கின்றோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அதற்கு ஏற்ற நல்லது ஒரு பதிலையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு இயேசுவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைத்த பிறகு இயேசுவும் வா என்று அழைப்பு கொடுத்து விட்டார்.
அவரும் கடந்து செல்லுகிறார் இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக. இவ்வாறு இயேசுவை உற்று நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கடலிலே மூழ்கக்கூடிய தருணங்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அவருக்குள் ஏற்படுகின்ற அவநம்பிக்கை, இது நான் தானா, அது இயேசுதானா, நான் நடப்பது கடல் தானா, ஒருவேளை கடலில் மூழ்கி விடுவேனா என்ற பலவிதமான அச்சங்களும் ஏமாற்றங்களும் அவர் உள்ளத்தின் ஆழத்திலே எழுகின்ற பொழுதுதான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் முழுகப் போகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்திலே ஒரு ஆழமான சிந்தனை நமக்கு மத்திய நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், படகானது மறுகரைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அலைகளால் படகு அலைகழிக்கப்படுகிறது என்பதும், எதிர்காற்று அவர்களுடைய படகை கடந்து செல்லாமல் தடையாக இருப்பதையும் இன்றைய வாசகத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறுதான் நம்முடைய வாழ்விலே எத்தனை முறை முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளிலே எதிர்காற்றுகள் போல நம்முடைய சோதனைகள் நம்மை தவிர்த்து கொண்டிருந்தாலும் அதை ஒருபொழுதும் நாம் கவலை கொள்ளாமல் ஆண்டவரை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எதிர்காற்று அவர்களை அலைகழிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு முன்னே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்விலே எதிர்காலத்தில் வாழ்விலே எத்தனை சோதனைகள் வந்தாலும் நமக்கு முன்னதாக இறைவன் நமக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிற பொழுது அதிலே நாம் வெற்றியை காண முடியும் என்று இன்றைய திருவழிபாடு உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கிறது. எனவே இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்வாங்குவோம். வருகின்ற தடைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். தடைகளையும் உடைக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக பயணிப்போம். வெற்றியை காணுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்தில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிலுமான அந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்தில் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக எழுது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே நிலைவாழின் பிணைகளையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கடிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிரென்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் கொண்டாடி மகிழ்வுடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். தந்தையே, இன்றைய திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அவர்களுக்கு நித்திய பேரின்ப பாக்கியத்தை கொடுத்திருடுமாறு திருப்பலின் வழியாகும் கரத்தில் அந்த ஆன்மாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித
புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் அப்போதவராய் இருந்தாக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வந்து ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.